குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலாம். அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நான் லாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். லாஸ் பண்ணாலும் என்னால் அந்த அந்த ஆப்ஷன் பையிங்கே விடவே முடியல. ஏன் என்னால் விட முடியல அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமான ஒரு ஆப்ஷன் பையரோட ஒரு மனநிலைமையை தான் நான் இதில் சொல்ல போகிறேன். அதாவது இந்த வீடியோ ட்ரேடிங்கை பற்றியே கிடையாது. ஒவ்வொரு ஆப்ஷன் பையரோட மனநிலைமையை பற்றி தான் நான் அதில் சொல்ல போகிறேன். அதில் நானும் தான் வருவேன். ஆப்ஷன் ட்ரேடிங் நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தனாக இருக்கேன். நான் இப்போ லாஸ் பண்ணுறதில்ல. உண்மையை சொன்னால் நாம் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. அது ரிஸ்கியாக இருக்குதுன்னு நமக்கு நல்லா புரியுது. ஆனால் ஏன் அதை என்னால் விட முடியல, அந்த கொஷின் அங்கே வருது. இதை ஒருத்தர் கேட்டார், காலையிலே கேட்டார். இன்றைக்கி ஃபோன் பண்ணி, சார் எனக்கு எல்லாமே தெரியுது சார், ஆப்ஷன் பையிங்கில் என்னால் ஜெயிக்க முடியல, கண்டிப்பாக என்னால் அது கூட சர்வே பண்ண முடியல, அகெயின்ஸ்டாக மார்க்கெட்டோட போட்டி போட முடியல அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியுது. இருந்தாலும் என்னால் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ளே வந்துடுது, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். அதுக்கான விளக்கம் தான் நான் இந்த ஆடியோவில் சொல்கிறேன். ஆப்ஷன் ட்ரேடிங் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு விதமான ட்ரீம் இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். ஒரு பெரிய ப்ராஃபிட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ட்ரீமை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நினச்சி உள்ளே புதுசாக ஒவ்வொரு நாளும் ட்ரேட் பண்ணுறோம். ஆனால் ரியாலிட்டியில் என்ன இருக்குது, சில நாள் ப்ராஃபிட் வரும், ஆனால் பல நாள் லாஸ் வரும். ஓவராலாக கழித்து பார்த்தா மந்த்லி வைஸோ இயர்லி வைஸோ நம்ம பெரிய லாஸஸில் தான் இருப்போம். இந்த லாஸஸ் ஸ்லோவாக டெவலப் ஆகி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபேக்டராக நமக்குள்ளேயே மாறிடுது. இதுதான் அந்த சைக்கிள். இப்படி தான் நம்ம மனசில் சுற்றி ஒரு ஸ்லோவாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நமக்குள்ளே ஏற்படுத்திடுது. அப்போது இதுக்கு பேர் தான் சைக்காலஜிக்கல் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ஆத்தர். இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம ஒரு ட்ரீமோடு வரும். அந்த ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகாத போது இதை ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களோட மைண்ட் செட்டு இந்த சைக்காலஜிக்கல் ட்ராப்பில் போய் மாட்டிக்குது. இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் மார்க்கெட் கிடையாது. இதுக்கு காரணம் முழுக்க மார்க்கெட் கிடையாது. நம்மளோட மைண்ட் செட்டு, மைண்டோட ட்ராப்பு தான். அதாவது ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் வந்தால் மைண்ட் அன்றைக்கி சடனாக ஹாப்பியாக இருக்கும். அந்த ஃபீலிங் மெடிக்கல் டேர்மில் டெஃபமைன் ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபமைன் ரிலீஸ்னால் ஒரு உணர்ச்சி வசப்படுறது, அதுக்கு பேர். உணர்ச்சி வசப்பட்டு அதுக்கடுத்த ட்ரேட் நம்ம போய் பண்ணுறோம். இந்த ஹாப்பினஸை மீண்டும் சாக்ரிஃபைஸ், அதாவது இந்த ஹாப்பினஸை மீண்டும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நான் லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் மீண்டும் போய் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் அதுக்கான ரீசன். அவர் கேட்டார்ல, நான் லாஸ் பண்ணாலும் நான் தோக்குறேன்னு தெரியுது, லாஸ் வருதுன்னு தெரியுது, அது ரிஸ்கின்னு தெரியுது, ஆனால் நான் மறுபடியும் ஏன் ட்ரேட் பண்ணுறேன்னா இந்த டெஃபமைன் அப்படின்னா கூட உணர்ச்சி வயப்பட்டு போய் எடுக்கிற ட்ரேடு தான். நீங்கள் ஒரு நாள் சின்ன ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்ருப்பீங்க. அந்த ருசியை அனுபவிக்கிறதுக்காக தான் மறுபடியும் அதே தப்பை போய் மறுபடியும் பண்ணுவீங்க. இது மார்க்கெட்டில் மட்டும் நடக்குதா? நீங்கள் நினச்சி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹோல் லைஃப்லேயே இந்த மாதிரி தான் இருக்குது. அது உதாரணம் நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இந்த உணர்ச்சி வசப்படுறது தான் ஒவ்வொரு ஃபீல்டுலேயுமே இப்படி தான் நடக்குது. அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம மார்க்கெட்டில் தான் இப்படி இருக்கோன்ட்டு இல்லை. நீங்கள் எல்லா ஃபீல்டு ஒர்க்லேயும், எல்லா தப்புலேயும், எல்லா நல்லதுலேயும், எல்லா விதமான லைஃபோட மிங்கிள் பண்ணக்கூடிய ஈவெண்ட்ஸ்லேயும் இது தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபீலிங்ஸை நம்ம உணர்ந்ததுக்கப்புறம் அதை விடுறதுக்கு நம்மளால் முடியல. அது ட்ரிங்காக இருக்கட்டும், ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், என்ன வேணால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அது வருது வாயில் அப்படி இருந்தோம். அப்போது இந்த மாதிரி அந்த உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தான் சில நாள் சின்ன லாஸஸை பார்த்துட்டு அதே நமக்கு மறுபடியும் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே தினமும் தோற்றுக்கிட்டு இருக்கோம். 10,000 லாஸ் பண்ண ஒருத்தருக்கு 1,000 ஒரு நாள் ப்ராஃபிட் வந்துடுச்சுன்னா அந்த 10,000 லாஸ் பண்ணது அவர் ஞாபகத்திலே இருக்காது. 1,000 ஜெயிச்சிட்டம்பா மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு பிரமிப்பிலேயே இருப்பார். இப்படி தானே நடக்குது. அப்போது நம்ம மீண்டும் ஏன் ட்ரேட் பண்ணுறோன்னா இந்த ரீசன் தான். லாஸ் வந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு ட்ரேடு போய் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோன்றதுக்கு ரீசன் இது தான். அப்போ இது ஒரு டேஞ்சரஸ் சைக்கிள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் அடிக்ஷன் எப்படி டெவலப் ஆகுது
அப்படின்ற மாதிரி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு சின்ன ப்ராஃபிட் வருது ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம் வந்து அது எக்ஸைட்மெண்ட்டாக மாறிடுது, மூணாவது டைம் வந்து அது மிகப்பெரிய லாஸஸ் நோக்கி போகுது, நாலாவது எண்ணம் எப்படி இருக்குன்னா இந்த பெரிய லாஸஸை நாளைக்கு நம்ம ரெக்கவரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. இப்படி தானங்க வருது. ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் நம்ம மாட்டுறோம், அது நமக்கு லாபம் வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே நம்ம போய் தப்பு பண்ணிவிடுவோம், அது பெரிய லாஸாக போயிடும். அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நேற்று இழந்த அந்த லாஸை நான் ரெக்கவரி பண்ணணும் அப்படின்ற தாட்ஸ் தான் வரும். இதுதான் வந்து டேஞ்சரஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க மார்க்கெட்டில். இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த சைக்கிளை தான் ஒவ்வொரு ஆப்ஷன் பையரும் ஏறி மிதித்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த சைக்கிளை. இதுதான் வந்து மைண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ஆத்தர். எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக அப்போ அவர் எந்த அளவுக்கு லாஸ் பண்ணி எந்த அளவுக்கு நாலேஜை கெயின் பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள். அப்படியே புட்டு வச்சுருக்காரு அவர். அப்போ ரியாலிட்டியை செக் பண்ணணும். ரியாலிட்டி என்ன? இங்கே ரியாலிட்டி என்ன சொல்லணும்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து மணி சம்பாதிக்கிறது ஈஸி மணி கிடையாது அப்படின்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் ஈஸி மணி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் எத்தனை ட்ரேடர்ஸ் வந்து அவங்களோட சேவிங்காக வச்சுருக்க மணியை லாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க சேவிங் லாஸ் பண்ணால் கூட பரவாயில்லைங்க, அன்றாட தேவைக்கு யூஸ் பண்ணக்கூடிய மணியையும் தூக்கி ட்ரேடிங்கில் போடுவாங்க. அதையும் தாண்டி சில பேர் வந்து கடன் வாங்கி கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போது இந்த மாதிரி ரியாலிட்டி, இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு போடுறதுனால தான் அந்த அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்போது சேவிங் மணியை லாஸ் பண்ணுறீங்க, அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்? லாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மென்டல் ப்ரெஷர் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகும். கரெக்டாக? அடுத்தது என்ன வரும்? ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வரும். அதனால் ட்ரேடிங்கை நீங்கள் ஒரு கேம் மாதிரியெல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாது. இப்போ வரல, இந்த ட்ரேட் எடுத்தால் இந்த ட்ரேடில் எனக்கு லாஸ் வந்துச்சு, சரி அடுத்த ட்ரேட் எடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது. நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மார்க்கெட்டு என்றைக்குமே இருக்க தான் போகுது. நம்ம இல்லைனாலும் மார்க்கெட் எப்போவுமே மார்க்கெட் ட்ரேடாக தான் போகுது, வாரத்தில் 5 நாள். அந்த மார்க்கெட் ட்ரேடிங்கை விட நம்மளோட லைஃப் வந்து மிக பெருசு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்றைக்கி ட்ரேட் பண்ணலை, இன்றைக்கி ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் வருத்தலாம் படக்கூடாது, சந்தோஷம்தான் படணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணலைன்னா உங்களோட கேபிட்டல் வந்து அங்கே ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. நாளைக்கு பார்த்துக்கலாம், உங்களோட வேல்யூபிள் மணி அங்கே சேவ் ஆகுது. அப்போது இந்த வேல்யூபிள் மணியை நீங்கள் சேவ் பண்ணணுன்னா நான் சொல்கிற இந்த ஏற்கனவே பல வாட்டி சொல்கிற அந்த நாலேஜ், அந்த டிசிப்ளினையும் அந்த நாலேஜையும் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம வளர்த்துக்கணும். ட்ரேடிங் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே லாஸில் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக இது அடிக்ஷனாக தான் மாறும். அப்போது இந்த டிசிப்ளினும் இந்த நாலேஜும் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா இந்த அடிக்ஷன் வந்து, அதாவது இந்த லாஸ் ஆகிற அடிக்ஷன் வந்து மெல்ல மெல்ல உங்கள்கிட்டருந்து குறைய ஆரம்பிக்கும். கரெக்டு தானே? ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் சொல்லணும். அதாவது பல பேர் வந்து இந்த ட்ரேடிங்கை வந்து ஒரு கேம் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இதில் இவ்வளோ கட்டு வந்ததுன்னா லாபம், இல்லைன்னா நஷ்டம் அப்படின்ற மாதிரி. இதை நீங்கள் அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, காலையில் ஒரு கவர்மெண்ட் செக்டாருக்கோ இல்லை ப்ரைவேட்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடம் வேலைக்கு போகிறீங்க. அங்கே என்ட்ரி டைம்னு ஒன்று இருக்கும், அதுக்கு கிரேஸ் டைம்னு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கொடுப்போம். அதுக்குள்ளே உள்ளே போயிடுறீங்கல்ல, என்ட்ரி இன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறீங்க. 5 மணிக்கு ஈவினிங்கில் வெளியே வரீங்க. அந்த 9லேருந்து 5 மணி வரையும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் எந்த அளவுக்கு ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்கள் ஒர்க் ஏரியாவிலையோ எந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருப்பீங்க? அதே டிசிப்ளினை மார்க்கெட்டில் கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன். அப்போது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை நீங்கள் வந்து ஒரு டிசிப்ளினோடு கொண்டு போகணும். அதாவது இதை கேமாக பார்க்காம ஒரு ஸ்கில்லாக பாருங்கள். இந்த ஸ்கில் என்கிட்ட இருந்தால் மட்டும்தான் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் என்னோடய டிசிப்ளினையோ என்னோடய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையோ மீறிட்டேன்னா எனக்கு இதில் லாஸஸ் தான் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போது இதை வந்து நீங்கள் ஒரு உங்களோட ப்ரொஃபஷ்னலாக இதை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். இதை வந்து ஏனா தானெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸஸ் கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடிங் அந்த மாதிரி கொண்டு போகணும். எனக்கு இது தாண்டா லைஃபு இன் ஃப்யூச்சரில்,
நான் இதை நோக்கி தான் போகிறேன் அப்படின்றத நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து ஏனோ தானோலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. உங்கள் ஆஃபீஸ் ஒர்க் ஹவரில் எப்படி ஒரு டிசிப்ளினோடு இருக்கீங்களோ அந்த லெவலில் இதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கான சில ரூல்ஸை வகுத்துக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கான ரூல்ஸ் தான் அந்த டிசிப்ளின் அண்ட் நாலேஜ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். இந்த 3 தெரிஞ்சால் போதுங்க, மார்க்கெட்டை நீங்கள் சர்வே பண்ணி ப்ராஃபிட்டில் பண்ணலாங்க. இதுக்கு உண்மையாலுமே 100க்கு 100 உண்மையான ஒரு ப்ரூவன் மெத்தடு தான் இது. ஒரு டிசிப்ளின், ஒரு நாலேஜ் அண்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இந்த 3 தரவாக தெரிஞ்ச எந்த ஒரு ட்ரேடருமே கண்டிப்பாக மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? அதாவது லைஃபுக்கு மணி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அந்த மணி டோட்டலாக நம்ம விட்ட போயிடுச்சுன்னா நம்ம லைஃபே போயிடும். அப்பேற்பட்ட மணியை வந்து நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து அனாவசியமாக லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த லாஸஸை எப்படிரா நம்ம குறைக்கணும், எப்படிரா நம்ம நிறுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணணும். நான் இதை வந்து ஒரு ட்ரேடிங்காக பார்க்காம என்னுடைய ரெகுலர் ஒர்க்கு, இதுதான் என்னுடைய வேலையே. நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் அப்படி ஆகணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 3த்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மணி இன்றைக்கி போயிடுச்சுன்னா நாளைக்கு வேலையில் போய் சம்பாரிச்சிடலாம். இருக்கிற மணியெல்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிட்டா உங்கள் லைஃப் டோட்டலாக போயிடும். ஓகேங்களா? நமக்கு தேவை ஃபஸ்ட்டு என்ன, ஒரு நல்ல ஹெல்த்து, ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு ஒரு மன நிம்மதியான மென்டல் பீஸ். இது 3 தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிரந்தரமாக தேவை. இந்த நிரந்தரமாக இருக்கக்கூடிய தேவையை இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து காசை விட்டுவிட்டு உங்களோட இந்த 3த்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடாதீங்க மார்க்கெட்டுக்காக. இல்லை நான் இந்த 3த்தையும் நான் சேவ் பண்ணணும், அதே நேரத்தில் நான் மார்க்கெட்லேயும் சாதிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன அந்த 3 ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் ரியல் ரீசன். அதாவது மார்க்கெட் எப்போவுமே இருக்க தான் போகுது. ஆனால் அந்த மார்க்கெட்டில் நம்ம இருக்கணும்னா இந்த டிசிப்ளின், இந்த நாலேஜ், இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து நான் சொன்ன அந்த 3த்தையும் விடாமல் நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும், உங்கள் மனநிலைமையும் நல்லா இருக்கும், உங்களோட ட்ரேடிங்கோட ஜேர்னியும் நல்லாயிருக்கும். கரெக்டாக? அப்போ அவர் கேட்டதுக்கான பதில் இதில் இருக்கா? நான் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் என்னால் அந்த லாஸஸை வந்து ரிஸ்கின்னு தெரியுது. இருந்தாலும் என்னால் அந்த ட்ரேடிங்கே விட முடியல அப்படின்றதுக்கான அர்த்தம் இதில் நான் சொல்லிட்டேன்னா, இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணுறோம், 2 நாள் ப்ராஃபிட் பண்ணுறோம், 3 நாள் ப்ராஃபிட் பண்ணுறோம், 4வது நாள் 5வது நாள் லாஸ் வருது. அப்போ அந்த 1 நாள் 2 நாள் 3 நாளில் என்னென்ன ப்ராஃபிட் பண்ணிங்களோ ஏன் அதை 4வது நாளில் 5வது நாளில் மொத்தமாக விட்டுடுறீங்க? அப்போ அந்த இடத்துல உங்கள்கிட்ட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். ஒரு லாபம் வரும்போது ரூ. 500 600 புக் பண்ணுற நீங்கள் ஒரு லாஸ் வரும்போது ஏன் 2000 3000 வரையும் வெயிட் பண்ணுறீங்க? அதை நம்ம அங்கே திங்க் பண்ணணும். ஏன் இன்றைக்கோட மார்க்கெட் முடிஞ்சிட போதா? கிடையாது, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது. அப்போ அதுக்கு நமக்கு தேவை என்னது? கேபிட்டல். அப்போ அந்த கேபிட்டலை தானே ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ரிலேட்டடாக தான் ஆகிருக்கும். இது எனக்கு நல்லா தெரியும். இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட லாக்ஸ், அதாவது ஒவ்வொரு ட்ரேடோட முக்கால்வாசி சைக்காலஜி வந்து இப்படி தான் இருக்குது. நான் லாஸ் பண்ணாலும் அது ரிஸ்கின்னு தெரிஞ்சாலும் நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா என்றைக்கோ வந்த ஒரு ப்ராஃபிட்டை அவங்க அதை ரியலைஸ் பண்ணதுனால அதை நோக்கியே போய்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் பெரிய லெவலில் ப்ராஃபிட் லாஸஸ் வந்தாலும் அந்த லாஸஸ் எல்லாம் அவங்க மறந்துடுறாங்க. இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? கரெக்ட் தானே நான் சொல்கிறது? 10,000 ரூபா 1,00,000 ரூபா விட்டுருவாங்க. கண்டினியூஸாக 2 நாளில் 2000 லாபம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் வந்துடும். அப்பா நான் லாபம் சம்பாரிச்சிட்டேன். அப்போ அந்த 2 லட்சம் 1 லட்சம் போனதே அவங்க மைண்டில் இருக்காது. இப்படி தான் நடக்கும். அப்போது இது கண்டினியூஸாக இதே அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை உணர்ந்ததுனால நம்ம அதை நோக்கியே போய்கிட்டு இருக்கோம். அதனால தான் லாஸஸ் கண்டினியூஸாக ஆகுது. ட்ரேடிங் பண்ணுறதுனாலலாம் லாஸ் இல்லை, நம்ம மைண்ட் செட்டு தான். இந்த 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 லெவலுக்கு லாஸ் வந்தால் வெளியே வந்துடணும். அதை கொண்டு வாங்க, அதுதான் மெயின். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். உங்களோட லாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்தாலும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து லேர்ன் பண்ணலாம். எல்லாருமே ஆப்ஷன் பையராக தான் இருப்போம் நம்ம முக்கால்வாசி. ஏன்னா
செபியே ஒரு ரிப்போர்ட் அதுதானே சொல்லுது, ஆப்ஷன் பையர் தான் அதிகப்படியாக தோக்குறாங்க அப்படின்னு. அப்போது நமக்கு எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். இந்த அனுபவத்தை நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக நம்ம லைஃப்பை இனிமேல் மாற்றணும்னா நான் சொன்ன இந்த 3 மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மாறும். உடனேலாம் மாறாது. ஒரு நாள் செய்கிற பழக்கம் ஒரு நாளில் செஞ்சால் அப்படியே கண்டினியூ ஆகுது. அதை நம்ம படிப்படியாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் நீங்களே அதுலேருந்து மாறினாலும் உங்களை அந்த பிஹேவியர் மாற்றக்கூடாது. கண்டிப்பாக அதை நோக்கியே தான் பயணிப்போம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.